ஹாய் மக்களே, இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் சென்டர் அண்ட் ஏரோஸ்பேஸ் மியூசியம். இது ஆக்சுவலாக பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ அந்த காலத்திலேருந்து ஏரோப்ளைனோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஆரம்ப காலத்தில் எப்படி வந்து ஸ்பேஸில் ஃபஸ்ட் டைம் வந்து ஆரம்பிச்சிச்சு, போர் விமானங்கள்லாம் எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு, அண்டு அதனுடைய பேர் என்ன, அது எந்த இயரில் மேக் பண்ணாங்க, அது எப்படி மேக் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு தனி சென்டர் இருக்குங்க. பெங்களூருக்கு நீங்கள் ஒரு வேளை ட்ரிப் போனீங்கன்னா குழந்தைங்களோட கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு புதுசான ஒரு விதவிதமான ஒரு ஏரோப்ளைன் காட்டின ஃபீல் இருக்கும். நிறையா அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே மாடல் வச்சுருக்காங்க. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதனுடைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் அந்த லைனில் போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் புதுசாக போய் பார்க்குறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்க்கலாம். அது போக நிறைய ரூம்ஸ் தனித்தனி ரூம்ஸாக தடுத்து இயர் ஆஃப் 1940 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இயர் ஆஃப் 1940 to 50, அப்புறம் 51 to 60 அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி ரூமாக பிரித்து அதில் அந்த இயரில் இந்த மாதிரி எப்படி டெவலப் பண்ணாங்க, யாரெல்லாம் அதில் வந்து இருந்தாங்க, எப்படி வந்து ஸ்டெப்பாக வந்து அந்த டைமில் வந்து இதனுடைய சேஞ்சஸ் எப்படி மாறுச்சு, இதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே ஏர்க்ராஃப்டோட எல்லா விஷயங்களையுமே இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் மூலயமாவும் அதில் கலந்துக்கிட்டவங்க, அதனுடைய ஃபவுண்டர்ஸ், அவங்க பேசினது, அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் நடந்துச்சு, எந்த மாதிரி பேர் வச்சாங்க, ஸோ எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயிலாக இருக்குது. போய் பார்க்கும்போது வழக்கமாக நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் போனால் என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியா வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் லைனில் எப்படி வந்து கடந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி எப்படி மாடர்ன் வேர்ல்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் இதனுடைய ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை இங்கே போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளேயே கேஃபிட்டேரியா இருக்குது. ஸோ போனால் ஒரு 3 hours வந்து நீங்கள் டெஃபினட்டாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் பொறுமையாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து நிறைய விஷயங்களை குழந்தைங்களுக்கு காட்டணுன்ற திருப்தியோடு கொஞ்சம் நேரம் பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் டிஸ்கஸும் பண்ணிவிட்டு வரலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்காதுன்றதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களில் ஷேர் பண்ணணுன்றது என்னுடைய பர்சனல் தாட். இது பார்க்காம போட்டோம். ஆனால் இது என் சேனலில் இருக்கணும்னு எனக்கு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக நான் இதை வந்து போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் டூர் போகிறவங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. கண்டிப்பாக போய் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வாங்க. நல்ல விஷயம், பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம பிரதமர் நேருஜி அவர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி எப்படி வந்து ஒவ்வொரு இயரில் இது எப்படி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சு, அது எப்படி மேக் பண்ணாங்க, எந்த மாதிரியான வாரில் அதை யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளே இருந்தாங்க, அதுக்கு யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு எல்லா ஹிஸ்ட்ரியும் அதில் இருந்துச்சு. ஸோ பார்க்க ஒரு விதமான சுவாரஸ்யம். இப்போ இருக்கிறவங்களுக்கும் அது பிடிக்கும் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கும் அவங்கவுங்க ஆங்கிளில் டெஃபினட்டாக அது பிடிக்கும்.